அந்த பணிவிடை, உண்மையான அந்த நன்றி கடன் எது என்பதை நம்ம அகிலத்திரட்டில பத்ரமா காளியே அவளுடைய திருவாயால் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம இங்க பதிவு செய்வோம். அதாவது அவள் வளர்த்த அந்த 7 சான்றோர் மக்கள்ல 2 பேரை வைகை கரையில வைத்து சோழ மன்னன் கொன்றுறான். அப்போ இந்த 7 பிள்ளைங்களையும் காக்க தவறியதால நாராயணன் என்ன சொல்றாரு, இந்த 2 சிறுவர்களும் மீண்டும் அவர்கள் அந்த கூட்டோடு இந்த எழும்பி வாரது வரைக்கும், அதாவது தர்மயுகம் உதிக்கும் வரைக்கும் நீ என்ன செய், வடவாமுக அக்கினியில சிறையாக இரு அப்படின்னு சொல்றார். இது சிறை என்பது ஒரு ஞான தவம். அம்மை அதை காக்க தவறியதால ஞான தவத்தில் அங்க இருக்கிறார். அப்போ இனி இந்த கலியுகம் எல்லாம் முடிந்து அந்த தர்மயுகமானது அங்க பிறப்பிக்கப்பட போகின்றது. அதாவது அந்த கடலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய துரையம்பதியான அந்த தர்மபதி வெளிப்படக்கூடிய தருவாயிலே அந்த சப்தகன்யர்கள், நம்மளை ஈந்த சப்தகன்யர்கள், நம்மளை வளர்த்தவள் தான் பத்ரமகாளி, ஈந்தவள் சப்தகன்யர்கள். அந்த 7 சப்தகன்யர்களும் நாராயணரை வணங்கி சொல்றாங்க, நாங்கள் பெற்ற அந்த பாலர்களை, அதாவது மா தவம் போல் வளர்த்திட்ட அந்த வராகி சுந்தரி, அந்த காளி, வராகியும் அவளே, சுந்தரியும் அவளே, மாகாளியும் அவளே, சிவகாமியும் அவளே, அந்த அன்னையை இந்த இடத்துல நாங்க பார்க்கணுமே, இந்த இடத்துல அம்மையும் இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று அந்த 7 சப்தகன்யர்களும் சொல்றாங்க. உடனே நாராயணன் சொல்கிறார், பத்ரமகாளி உடனே இங்கு வருவதற்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு, அவளுடைய ஞான தவம் நிறைவேறுகிறது என்று சொல்லி பத்ரகாளி அம்மையை நாராயணர் இங்கு வரவழைக்கின்றார்.